ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறேன். என்னை பற்றி இதுவரையும் நான் சேனல் எதுவும் சொன்னதில்லை. என் பேர் ஹரி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னோடய குவாலிஃபிகேஷன் நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே ஒர்க்கிங் உமனாக தான் இருந்தேன். இப்போ குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஸோ அதனால் வீட்டில் இருக்கேன். ஸோ போர் அடிக்குது இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இதுதான் என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, என் பேர் ஹரி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 கிட் இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க எனக்கு. அழகான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் மாதிரி லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நல்லது கெட்டது வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, எல்லார் லைஃப்லையும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வண்டி ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் தேவை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நமக்கு எதுனா சும்மா இருக்கிறதுக்கு எதுனா நம்ம செஞ்சோம்னா அதில் ஒரு 4 காசு நமக்கு கிடைக்குமே அப்படின்னு தாங்க இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் என்ன, இந்த சேனல் ஏன்டா ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்டா வீடியோ போடுறோன்ற அளவுக்கு சில நேரம் வெறுப்பாக இருக்குது. பட் ஆனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னையே நம்பி ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் சில நேரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்ட ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், ஒரு 10 வியூஸ் 5 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன போடுறது அப்படின்னு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு நாள் குக்கிங் வீடியோ, ஒரு நாள் விளாக்னு அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். ஸோ இது என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான். இப்படி தான் எனக்கு மார்னிங் டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி வாசல் தெளிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில் சில டைம் சாணம் எங்கேனா மாடு போட்டு வச்சுருக்கோம், அதை தேடி பிடிச்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வாசல் தெளித்து இந்த மாதிரி விட்டுருவேங்க. இதுவுமே கொஞ்சம் நிறைவாக இருக்கும். அந்த சாணம் கிடைக்கிற அன்றைக்கி போடும்போது இன்னும் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு இதே வீடியோ எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள், ஷார்ட்ஸ் போடுற மாதிரி எடுத்துருக்கிறேன். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்னதாக ஒரு கோலம், பார்க்கிங் சைடு ஒரு கோலம், மேலே ஏறி போகிற வழி ஒரு கோலம். இது நேற்றுக்கு டியூஸ்டே இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தது. வாசப்படியை தான் இருக்க காமிக்கிறேன். காலையில் போகிறப்பவே தான் என்ன சமைக்கணும் லஞ்ச் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் வாசத்தலைக்கவே போகிறது. சரி, இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க பசங்க. சரி, ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான காய்கறிகளை எடுத்து வச்சுட்டு அதான் இருந்தது வீட்டில். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். இது நேற்றுக்கு அரைச்சி வச்ச மாவு, இட்லி மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. அப்படிதாங்க நான் இன்னும் இது கட்டர்லாம் வாங்கலை, அருவாமனையில் தான் காய்கறி கட் பண்ணுவேன். அப்புறம் முட்டை வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். டிஃபனுக்கு மாவு, காலையில் ஒரு காஃபி ஒன்று சூடாக போட்டு குடிக்கணுங்க, அப்போ தான் கொஞ்சம் அடுத்து வேலையே நகரும். ஸோ அதுக்காக காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு 3 அடுப்புலேயும், ஆனால் 3 பர்னரில் ஒன்று எனக்கு எரியல. அதெல்லாம் ஒன்று வச்சு சமைச்சு எதாவது ரெடி ஆயாச்சு. காலையில் தான் எப்படி இருக்குன்னு தெரியுமே, யாருன்னா அம்மாக்கள் வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அவ்வளோ ஹரிபரி செஞ்சாச்சு. ரைஸை பண்ணி முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து லஞ்சை பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பப்பாயா தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வச்சு பப்பாயா கொடுத்துடணும். ஏன்னா பசங்க மொபைல் டிவின்னு கொஞ்சம் அதிகமாக ஸ்க்ரீனிங் எடுத்துக்கிறாங்களா, அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கணும். அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சின்னவருக்கு பெரியவனுக்கு 2 பேருக்கும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவனுக்கு சின்னவனுக்கு இன்னொரு பாக்ஸில் அவனுக்கு பப்பாயா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு டிஃபன் செஞ்சு அதான் காமிக்க முடியல. சாம்பார் வச்சு தோசை கொடுத்துருந்தேன், அதை வீடியோ எடுக்க முடியல. இப்படி தாங்க இன்றைக்கி காலையில் பொழுது போச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.